நமஸ்காரம். என்னோட பேர் பெரியசாமி. தென்காசி மாவட்டம் ரவணசமுத்திரம் கிராமம். கோபால்சனுடைய முழுநேர ஊழியர். கோபால்ஸை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, வட இந்தியா மாநிலத்தை சேர்ந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் கொஞ்சம் பேர் நாட்டு பசுமாடுகளுக்காக வேண்டி நாம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபால்ஸுங்கிற பேரில் ஒரு சிறிய அளவிலான வாலண்டியரிங் ஒரு குரூப்பாக ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இந்த தென் மாநிலங்களில் 4 மாநிலங்கள்லேயும் கோசாலைகள், தனிநபர் நாட்டு பசுமாடு வச்சுருக்கிறவங்க, இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்காக வேண்டி பலவிதமான சேவா காரியங்களை தன்னுடைய சொந்த பணத்தில் செஞ்சு அதுக்கு ஊக்குவிச்சிட்ருக்காங்க. பொதுமக்களும் இதில் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போது இன்றைக்கி ஒரு நல்ல நாள், சிவராத்திரி. அதுவுமா நாட்டினுடைய பல பாகங்களையும் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் கூட நம்ம சிவ வழிபாடு பண்டைய காலம் கிட்டத்தட்ட 6000 வருடங்களுக்கு 10,000 வருடங்களுக்கு முன்னாடி சிவலிங்கங்கள் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு நல்ல நாளில் உங்கள் மூலமாக நம்ம கோபால்சனுடைய இந்த விஷயத்தையும், நம்ம நாட்டு பசுமாடு, அதனுடைய காளைகள், இதை பற்றியும் உங்கள்கிட்ட பேசுகிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எல்லாருக்கும் நாட்டு பசுமாடுனா இன்றைக்கி எது அப்படின்னு தெரியாத நிலைமையில் நம்ம ஆயிட்டோம். கடந்த ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி, சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டினுடைய ரெக்கார்டு பார்த்திங்கன்னா 105 கால்நடைகள் இருந்ததாக வெள்ளைக்காரன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அதில் ஒரு 25% நாட்டு பசுமாடுகள் அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கிட்டால் கூட அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்கள் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு பசுமாடு இந்த நாட்டில் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கி 145 கோடி மக்களை நோக்கி நம்ம பயணிச்சிட்ருக்கோம். இதில் 145 கோடி நாட்டு மாடுகள் நம்ம நாட்டில் இருந்திருக்கணும் உண்மையிலேயே. ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி 4 கோடி மாடுகள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்குது. இந்த நாட்டு மாடுகளுக்கு அழிவுக்கு பின்னாடி கடந்த 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த அழிவை நோக்கி பயணிக்கிறதுக்காக வேண்டிய பலவிதமான திட்டங்கள் வெளிநாட்டு சக்திகளால் தீட்டப்பட்டது. அதில் முதல்ல கர்ஷன் பிரபுங்கிறவன் முதல்ல இந்த நாட்டில் கொலைக்களம், மாட்டினுடைய ஸ்லாட்டர் ஹவுஸாக முதல்ல ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி கடந்த இவ்வளோ நாட்கள்லேயும் கோடிக்கணக்கான மாடுகளை நம்ம இழந்திருக்கோம். இந்த நாட்டில் ஆரோக்கியத்தை இழந்திருக்கோம். இந்த நாட்டில் பண்பாடு கலாச்சாரத்தை இழந்திருக்கோம். பெரியவர்கள் சொல்ல மதிக்கிறத இழந்திருக்கோம். நம்ம வீட்டில் அங்கத்தினராக இருந்த நம்மளுடைய பசுமாடுகள் இன்னைக்கிலேருந்து ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஸ்டூடியோவில் போய் 2 காளைகளோடையும் 2 பசுமாடுகளோடையும் நம்ம ஃபோட்டோ எடுத்து நம்ம பாரம்பரியத்தை தொலைச்சிட்டோம். இயற்கை விவசாயம் இல்லாதனால வீட்டுக்கு வீடு நாம் பசு வளர்த்த அந்த சூழ்நிலையில் எந்த வீடுகள்லையும் மருந்து மாத்திரைகளை வீட்டில் ஸ்டாக் வைக்கிற சூழல் இல்லை. இன்றைக்கி எல்லா வீடுகள்லையும் மருந்து மாத்திரை இல்லாத வீடுகளை நோக்கி நம்ம பயணிச்சிட்ருக்கோம். இது எதை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிறது தெரியல. ஒரு காலகட்டத்தில் 10 குழந்தைகளோட வாழ்ந்த நம்ம சமூகம் இன்றைக்கி ஒரு குழந்தைகளுக்கு இயங்கக்கூடிய சூழல் உருவாகிருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 20 லட்சம் பேருக்கு மேலே குழந்தை இல்லைங்கிறத கவர்மெண்ட்டில் எழுதி வச்சு குழந்தைகளுக்காண்டி காத்துட்ருக்க ஒரு துர்பாக்கியமான நிலைமை நோக்கி இன்றைக்கி பயணிச்சிட்ருக்கோம். இது நான் சொல்கிறது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ரிப்போர்ட், இப்போ உள்ள ரிப்போர்ட் எனக்கு தெரியலை. ஏன் இந்த நிலைமை ஆச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற சூழல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசுமாட்டில் இருந்து நாம் பெறப்பட்ட இயற்கை விவசாயத்தின் மூலமாக பெறப்பட்ட பலவிதமான போஷாக்குகள் அந்த உடம்பு இழந்துருச்சு. மீண்டும் அதை நோக்கி போகணும். மீண்டும் நாம் விஸ்வகுருன்னு சொல்லக்கூடிய உலகத்தின் குருவாக நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னால் நாட்டு பசுமாடுகளோடு இணைஞ்சு பயணிப்போம். இதில் நந்தியை விட்டுட்டு நம்ம பசுமாடு மட்டும் பேச முடியாது. ஏன்னா ஈஸ்வரனுடைய வாகனமாக இருக்கிற நந்தி தர்மத்தினுடைய ஒரு அங்கமாக அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம நாட்டில் குறிப்பாக 4 கால் கொண்ட ஒரு பிராணியாக பார்த்தது தான் நம்மளுடைய இளிமலைக்கு முக்கியமான காரணம். அந்த தர்மத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் முன்னாடி நாம் மீண்டும் இந்த நந்தி பூஜை, இந்த கோமாதா பூஜையை முன்னெடுத்து மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு நிலையை நோக்கி நம்ம நிச்சயமாக பயணிப்போம். எங்களுடைய கோபால்ஸ் டீமில் வரக்கூடிய காலங்களில் கோ யாத்திரைகள் முன்னெடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். 1 மாடு 2 மாடு வச்சுருக்கவங்களுக்கு சாணத்திலிருந்து பை ப்ராடக்டாக திருநீர், பல்பொடி, பஞ்சகவிய விளக்கு, சாணத்தில் மொமேட்டோஸ், சாணத்தில் பிள்ளையாறு, இப்படி பலவிதமான தினசரி உபயோகத்துக்கான 15லேருந்து 20 விதமான பொருட்களை இலவசமாக சொல்லிக் கொடுக்குறோம். எங்களோட இணைஞ்சு பயணிங்க. நாம் எல்லோரும் சேர்ந்து நாட்டு பசுமாடு, இயற்கை விவசாயம், நீடித்த ஆயுள், நல்ல ஆரோக்கியம், நல்ல சுற்றுப்புற சூழல், இது எல்லாத்தையும் சேர்ந்து விஸ்வகுருவாக மாற்றுவோம். ஜெய் கோமாதா, ஜெய் கோபால்.